அடுத்து நாம் 100 பண்புடைமை பார்க்கிறோம். நற்குணங்கள் போற்றுதல், பண்புகளின் நிறைவு என்று பார்த்தோம் சான்றாண்மையில. இங்க பண்புடைமைக்கு நற்குணங்களை, நற்பண்புகளை போற்றுதல். பண், பன்னல், பண்ணை, பண்பாடு, பண்பு என்பன பண் என்னும் இசை வழி சொற்களாகும். பண்ணென்னாம் பாடற்கே வென்றேல், கண்ணென்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இப்பொழுது வடமொழியிலே ராகம் என்று சொல்லுகிறார்கள், தெலுங்கிலே ராகம் என்று சொல்லுகிறார்கள், இது தமிழிலே பண். தமிழ் இசை உலகின் மூத்த இசை. இப்பொழுது அவர்கள் சமாதானம் சொல்லுகிறார்கள், இசையிலே மொழி பார்க்க கூடாது என்று. நான் மொழி பார்க்கவில்லை என்றாலும் ஹிந்தி பாடல் மிக அழகான இசையமைப்போடு பாடப்படுவதை கேட்கிறோம், இசையோடு பாடப்படுவதை கேட்கிறோம். தெலுங்கு பாடல் கேட்கிறோம். அவரே சுந்தர் தெலுங்கினில் பாட்டு இசைத்து என்று பாரதியாரை கூட பாடுகிறார். அதெல்லாம் நமக்கு புதுமைதான், அதுல எல்லாம் ஒன்று கருத்தில்லை. எப்படி இருந்தாலும் தமிழை குறைத்து மதிப்பிட வேண்டும் என்று கருதுகிறவர்கள் தான் இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நாமும் அதற்கு எதிரிகள் அல்ல, நாமும் அதை கேட்போம், கேட்பதனால பிழை இல்லை. ஆனால் மூத்த இசை தமிழிசை 1191 வகையான பண் வகைகள் இருந்தன என்பதை ஆபிரகாம் பண்டிதரும், அவர் கிறிஸ்தவர், அவரும் சொல்லுகிறார். யாழ் நூல் எழுதிய பெருமகனார் விபுலானந்தரும் சொல்லுகிறார். இதற்கு முன்னாலே இசை ஆராய்ச்சி பண்ணுகிறவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு இன்று கிடைத்திருப்பது 24 தமிழிசை தான். அந்த தமிழிசையை ஒழிப்பதற்கு எல்லோரும் முயற்சி செய்கிறார்கள். குறிப்பாக தமிழர்கள் முயற்சி செய்கிறார்கள், மற்றவர்கள் எல்லாம் ஆதரிக்கிறார்கள். பொதுநலமுடைய, பொதுமை பண்புடைய பிற இனத்தார், அதாவது பிற மதத்தார், பிற நாட்டார், இவர்களெல்லாம் தமிழிசையை தூக்கி பிடிக்கிறார்கள், வியக்கிறார்கள். சீனாக்காரர்கள் புகழ்கிறார்கள், இதை கற்றுவிட்டு அழகாக சுந்தரமான பண்ணிலே பாடுகிறார்கள். ஜப்பான்காரர்கள் பாடுகிறார்கள், ஜெர்மனிக்காரர்கள் பாடுகிறார்கள், தென்கொரியர் பாடுகிறார்கள். கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கிறது. சிந்தி மொழி பேசுகிற ஒரு பெண், அவளுக்கு தமிழே தெரியாது, கேட்டு கேட்டு தமிழை அழகாக பாடுகிறாள் அந்த பெண். சிந்தி மொழி அவளுடைய தாய்மொழி சிந்தி. இந்தியாவில் உள்ள ஒரு மொழி, மராட்டியத்தில் அருகே உள்ள ஒரு மொழி சிந்தி மொழி. அந்த சிந்தி மொழி ஹிந்தி இல்ல, சிந்தி மொழி பேசுகிற ஒரு பெண் அழகாக தமிழிசையை, தேவர பாடல்களை எல்லாம் பாடுகிறார். நம்ம ஆட்கள் இதையெல்லாம் கேட்பதே இல்லை. தமிழிசையை தொலைத்து தலைமுழுக வேண்டும் என்று தமிழன் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார். பெரும்பான்மையான தமிழர்கள், மிகச்சிலர் தான் இதனுடைய அருமையை உணர்ந்து அதை கேட்கிறார்கள். ஓதுவார்களை எல்லாம் ஒழித்து விட்டார்கள். நான் அதற்கு மேல் சொன்னால் அது அரசியலாகிவிடும் என்பதனால் நிறுத்திக் கொள்கிறேன். பண்புடைமை என்பது பண். அந்த இசைதான் ஒவ்வொரு மனிதனையும் பண்படுத்துகிறது என்பதனாலே இது பண்பு உடைமை. பண்பு உடைமை. பன்னல், பண்ணை, செழுமையாக நில, பெரிய பண்ணை சிறிய பண்ணை எல்லாம் ஒரு ஊர்லயும் அந்த காலத்துல உண்டு. நிறைய நிலம் நூற்றுக்கணக்கில் வைத்திருப்பவர்களை பெரிய பண்ணை என்றும், அதற்கு குறைவாக வைத்திருப்பவரை சின்ன பண்ணை என்றும் சொல்வார்கள் என்ற முறைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வேளாண் தொழிலை முறைப்படுத்தி இருப்பதனால அவர்களுக்கு பண்ணை, அந்த பண்ணையை செம்மையாக ஆளுகிற தன்மை உடையதனாலே அவருக்கு பண்ணையார் என்று பெயர். பண்பாடு, பண்பு என்பதெல்லாம் அதிலிருந்து கிடைத்த சொற்கள் தான் இசை சொற்கள். பண்ணன்னாம் என்பதை சொன்னோம். இசைப்பு இசையாகும் என்கிறார் தொல்காப்பியர். பண்பு நலம் சான்றவரே நற்குடி பிறப்பாளர் என்று சொல்கிறார்கள். பண்புடைமை என்றால் என்ன? யாவர் மாட்டும் அவரோடு ஒத்த அன்பினராய் கலந்து ஒழுகுதலும், அவரவர் வருத்தத்திற்கு பரிதலும், பகுத்துண்டலும், பழி நாணலும் முதலான நற்குணங்கள் பலவும் உடைமைதான் பண்புடைமை. நாம் 10 உடைமைகள் பார்த்தோம் அல்லவா? அந்த 10 உடைமைகளிலே இது 9வது உடைமை. 10வது உடைமை 102வது அதிகாரம் நான் உடைமை பார்ப்போம். நற்குணங்கள் யாவும் உடைமைதான் பண்புடைமை. பரிப்பெருமாள் கொடுத்த விளக்கம் இப்ப நான் கூறியது. பரிப்பெருமாள் என்கிற
பழைய 10 உரையாசிரியர்கள் இருந்தார்கள் அல்லவா? அந்த 10 உரையாசிரியர்களிலே பரிப்பெருமாள் என்கிற பெருமகனார் கொடுத்த விளக்கம்தான் யாவர் மாட்டும் பண்புடைமையாவது, அவர் கூறியது பண்புடைமையாவது யாவர் மாட்டும் அவரோடு ஒத்த அன்பினராய் கலந்து ஒழுகுதலும் அவரவர் வருத்தத்திற்கு பரிதலும் பகுத்துண்டலும் பழி நாணலும் முதலான நற்குணங்கள் பலவும் உடைமை என்று பரிப்பெருமாள் இந்த பண்புடைமைக்கு விளக்கம் தந்திருக்கிறார். பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல், பண்பினுடைய இலக்கணம். இதை கலித்தொகை நல்லந்தோனார் பாலைக்களிலே சொல்லுகிறார் நல்லந்தோனார். பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல், சீரூர் மன்னராயினும் எம்மையின் பாடறிந்து ஒழுகும் பண்பினரே என்பதும் அவருடைய வாக்கு. நற்றினை சொல்லுகிறது நயனும் நண்பும் நானும் நன்குடைமையும் பயனும் பண்பும் பாடறிந்து ஒழுகலும் நும்மினும் உடையேன் என்று 160வது பாடலிலே முதல் 3 வரிகளவை என்று தலைவன் கூற்றாக வரும் பாடலில் பாடறிந்து ஒழுகுதலும் தனித்தனி எண்ணப்பட்டுள்ளன. பாடு என்றால் என்ன? பாடு என்றால் தொல்காப்பியர் சொல்கிறார் மெய்ப்பாடு. அகத்து நிலையை முகத்து காட்டுவது முகம், அகத்து நிலையை முகந்து காட்டுவது முகம். முகத்துக்கு முகம் கண்ணாடி என்று சொல்லுகிறோமே, அவராக முகக்குறி கொண்டு அகக்குறியறிந்து அவராக மாறி செயல்படுவதுதான் பண்பாடு. அது குறிப்பறிந்து வினை முடிதல், அதுதான் பாடு. மெய்ப்பாட்டியல் விரிவு தொல்காப்பியத்திலே விரிவாக சொல்லப்படுகிறது. 100 விழுக்காடு பண்பினை பெறுதல்தான் இலக்கு. 100 விழுக்காடு ஒவ்வொரு மனிதனும் அந்த பண்பினை பெறுதல்தான் இலக்கு. இதில் 9 குறளில் பண்பு வருகிறது. இந்த குறளிலே இந்த 10 குறள் பண்புடைமையிலே 9 வருகிறது. பிற இடங்களில் 6 முறை வருகிறது. இந்த மொத்தம் 15 முறை இந்த பண்பு என்கிற சொல்லின் விளக்கமும் மொத்தம் 15 இடங்களில் இந்த குறளில் மட்டும் ஒரு குறள் தவிர மீறி 9 குறளில் பண்பு என்கிற சொல் வருகிறது. சான்றாண்மையும் பண்புடைமையும் கைகோர்த்து நடப்பவை, இரண்டும் இரட்டை குழல் துப்பாக்கி போன்றவை. ஆகையினாலே 90, 96 குறள்கள் இதற்கு சான்று பகர்கின்றன. இன்னும் 990, 996 இன்னும் ஏராளமான இலக்கியங்களில் பண்பு நலன்கள் விரிவாக சொல்லப்பட்டுள்ளன. அனைத்தும் சொன்னால் இதுவே தனி பொழிவாகிவிடும் என்பதனாலே நான் குறளுக்குள் வருகிறேன். முதல் குறள், என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. யாரிடத்தும் எளிமையாக பழகும் தன்மையினால் பண்புடைமை என்னும் குணம் எளிதில் வாய்க்கப்பெறும். என்பதத்தால் என்பது 548 வருகிறது. 55வது அதிகாரம். என்பதத்தான் ஓரா முறை செய்யும் மன்னவன் தன்பதத்தால் தானே கெடும். ஒருவனிடம் உள்ள பண்புடைமையின் அறிவதற்கு அடையாளமாக இருப்பது அவன் யாவரிடத்தும் வேறுபாடின்றி காட்சிக்கு எளியனாய் கடிஞ்சொல்லன் அல்லனாய் பழகுகின்ற அந்த பழக்கம்தான் அவனை சான்றாண்மையின் உச்சத்திலும் பண்புடைமையின் தனி நிலையிலும் கொண்டு செலுத்தும் என்பதை சொல்லுகிறார்கள். ஒரு அரசன் என்பவன் காட்சிக்கு எளியனாக இருத்தல் என்பதை காமராஜரிடமிருந்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்னால் இருந்த 4 முதல்வர்களும் அப்படி இருந்தார்கள் என்றாலும் அவர்களை விட காமராசர் ஏன் வெளிப்படுகிறார் என்றால் அது வெளிப்படையாக தெரிந்தது. தலைமைச் செயலகத்தில் யார் வேண்டுமானாலும் நேரடியாக சென்று தன்னுடைய குறைகளை எழுதி மனுவாக எழுதி கொடுக்க வேண்டும் என்பதில்லை. அத்தனையும் ஒவ்வொரு மனிதனும் சொல்வது அப்படியே அவருடைய மனதில் பதிந்துவிடும். அது அடுத்த நாள் அவருக்கு நன்மையை செய்து விடுவார். அப்படிப்பட்ட பெருந்தகையாளர் 1000 எடுத்துக்காட்டுகள் உள்ளன. அதனாலே தான் அவர் குடியாட்சி முறையிலே மிக எளிதாக அவரை அவ்வளவு பெரிய நிலையிலே இருந்து பார்க்க முடிந்தது. சாதாரண எளியவர்கள் கூட பார்க்க முடிந்தது. அது மாதிரி இன்று வரை இந்தியாவில் வேறு எந்த முதல்வரும் இல்லை. சில முதல்வர்கள் இருந்திருக்கிறார்கள் வேறு மாநிலங்கள்ல. என்றாலும் இவர் அளவுக்கு அவர்கள் எளியனாம் தன்மையை கடைபிடித்ததில்லை. என்பதத்தால் எய்தல் எளிது. என்பதத்தால் யாவரிடத்தும் எளிமையாக பழகும் தன்மையினால் யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. பண்புடைமை என்னும் குணம் எளிதில் வாய்க்கப்பெறும். அப்படிப்பட்ட தலைவர்களை நாம் கெட்டியாக பிடித்துக் கொள்வோம். அடுத்து 2ஆம் குறள், அன்புடைமை
ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இந்த கடலுள் மாய்ந்த பெருமெழுதி சொல்லிய உண்டாலம்மை இவ்வுலகம் இந்த பண்புடைமை முழுக்களுக்கும் பொருந்தும். 6வது குறளாக வருகிற பண்புடையார் பட்டுண்டுலகம் அது என்றால் மண்புக்கு மாய்வது மண் என்கிற குறளுக்கும் இந்த கடலுள் மாய்ந்த பெரும்பெழுதி இந்திரர் அமிழ்தமே ஆயினும் தமியர் உண்டலும் இலரே என்று சொல்வதன் மூலமாக அதை பகிர்ந்து உண்டு வாழ்கிற ஒரு தன்மை ஒவ்வொரு மனிதனிடம் இருக்க வேண்டும். அது இந்திரர் அமிழ்தமே ஆயினும் அதை பகிர்ந்து கொடுத்து உண்ண வேண்டும் என்கிற நிலைமையை இங்கே அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்கிற குறள் மூலமும் சொல்லுகிறார். உயர்ந்த குடிப்பிறப்பு என்றால் இறங்கி அருளுதல், இன்னுரையாடல், அறம்புரி செம்மை, புறங்கூறாமை முதலிய பெருந்தன்மைகள் யாவும் நல்ல குடி பிறந்தார்க்கே நன்கு அமையுமாதலால் பண்புடையாருக்கு ஊன்றுகோலாக ஆன்ற குடிப்பிறத்தலை இங்கே அமைத்தார் என்பதை இந்த குறள் கூறுகிறது. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. 3வது உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு என்றால் வெறுத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உடல் உறுப்புகள் எல்லாம் ஒன்றாக இருப்பதனாலே கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, தலை இருக்கு, காது இருக்கு, கை இருக்கு, காடு இருக்கு என்று உறுப்புகள் ஒத்திருப்பதனாலே அவன் மனிதனாகி விட மாட்டான். அவன் மனிதனுக்குரிய பண்புடன் இருந்தால்தான் அவன் மனிதன் என்பதை சொல்லுவது இந்த குறள். அவர்களிடம் பொருந்தி அமைந்த பண்பின் ஒப்பே ஒப்பு என்று சொல்வதான் பண்பு ஒத்தல் ஒப்பதாம் ஒப்பு என்று இந்த சொல்லுகிறார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை நம்ம பார்த்தோம் பெருமை அதிகாரத்தை. இக்குறளில் வேறுபடுத்து அந்த அந்த குறளுக்கும் இதுக்கும் வேறுபடுத்தப்படுவது என்ன என்றால் வெறுத்தக்க பண்போத்தல் என்ற தொடர் மூலமாக அந்த குறளுக்கும் இந்த குறளுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு. குணநலன்களால் ஒத்திருந்தால் ஒப்பாவர். அங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது எல்லோரும் சமம் என்கிற கருத்தை சொல்வது பெருமையில. இங்கே என்ன சொல்லுகிறார்? வெறுத்தக்க பண்போத்தல் ஒப்பதாம் ஒப்பு என்றால் குணநலன்கள் ஒத்திருத்தல், செறிவுமிக்க நல்ல குணநலன்களால் ஒத்திருந்தால்தான் ஒப்பாவர் என்பதான் வெறுத்தக்க என்பது பொருள். செயற்கரிய செய்தால்தான் அவர் பெரியர். மக்களே போல்வர் கயவர் என்றால் அவர் எப்படி பெரியவராக இருக்க முடியும், சான்றோனாக இருக்க முடியும், பண்புடையவனாக இருக்க முடியும்? அதே 108 நம்ம பார்க்க போறோம். கயமை இரட்டை பிறவியாக பிறந்தவரிடையே கூட ஒருவருக்கு இருக்கிற மாதிரியான குணநலன்கள் இன்னொருவருக்கும் அப்படியே இருக்கும் என்று சொல்ல முடியாது. சில செய்திகள் ஒத்திருக்கலாம். பெரும்பாலான செய்திகள் கருத்து வேறுபாடுகள் இருப்பது கூட ஆரோக்கியமானதுதான். ஆனால் இவரிடம் இருக்கிற நல்ல செயல்கள் இவரிடம் இல்லாமல் இருக்கும், இவரிடம் இருக்கிற சில நல்ல செய்திகள் அவரிடம் இல்லாமலும் இருக்கும். ஆக ஒரே நிலையில் பிறந்த இருவர் இரட்டை பிறவியர், இரட்டை குழந்தைகளிலே கூட இந்த வேறுபாடு இருக்கும் என்பதனாலே உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்போத்தல் ஒப்பலாம் ஒப்பு என்கிற குறள் மூலமாக நாம் பார்க்கிறோம். 4 நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. பிறரால் விரும்பப்படுதலோடு மக்களுக்கு நன்மை புரிந்து தமக்கும் பிறர்க்கும் பயன்பாடு உடையவருமாகிய பெருமக்களின் பண்பினை உலகத்தார் பாராட்டி கொண்டாடுவர். நயனோடு என்றால் விரும்புதல், எல்லோரையும் சமமாக பாவித்தல். அது மாதிரி உள்ளவர்களிடம் உலகமானது பண்பு பாராட்டும், அந்த பண்பை உயர்த்தி தூக்கி வைத்து பேசும். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்லும் நயனுடையான் கண்படி. நயன் என்றால் நல்லன செய்பவன். நல்லன செய்வதாலேயே பயன்மரம் எனலாயிற்று. முள்மரம் களைக என்று சொன்னார் அல்லவா, இளைதாக முள்மரம் களைக. அது மாதிரி இல்லாமல் பயன்மரம் என்பது எல்லோருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும். பயன்மரம் என்றால் என்ன? இப்ப நாவர் பழம் இருக்கிறது, இப்போ அந்த அந்த பருவ காலம் முடிய இருக்கிறது. நாவற்பழம் எங்கும் நிறைந்து காணப்படுகின்றது. அந்த நாவற்பழம் எளிதாக எல்லோருக்கும் கிடைச்சது. நாங்கெல்லாம் இப்பெல்லாம் ஒரு 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 10 ஒரு பழம் ₹1 வீதம் கூட இப்பொழுது விற்பனை செய்கிறார்கள். நாங்கள் ஒரு ஒரு இவ்வளவு பழத்தை மேலே ஒருவர் எழுந்து பறிப்பார். நாங்கள் எல்லாம் கீழே இருந்து ஒரு 10 பேர் அதை உலுக்கி விட இவ்வளவு பழம் ஒவ்வொருவரும் சாப்பிடுவோம். அது பயன்மரம்.
அந்த உள்ள இருக்க கொட்டை இருக்கு பாருங்க, அந்த எடுத்துட்டு அது அதுவும் மருத்துவத்துக்கு பயன்படுகிறது. அது உடல் முழுவதும் எல்லா நிலையிலும் பல்லாயிரக்கணக்கான பறவைகளுக்கு அந்த நிழல், அந்த அந்த மரமானது பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொன்றும் மருத்துவ குணமுடையதாக இருக்கிறது. அப்படி எப்படி இந்த மரமானது பயன்படுகிறது என்பதை போல ஒரு மனிதன் கூடிய வரவில் நல்லனவே செய்ய வேண்டும் என்று சொல்வதுதான் நயனோடு நன்றி புரிந்த, நன்மை என்று பொருள் புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. 5 நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட். வெறுமன சிரித்து பேசிக்கொண்டு வெட்டி பொழுது போக்குவதற்காக இந்த நட்பை வைத்துக் கொள்ளக்கூடாது. பகைவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும், அதுதான் சான்றாண்மையும் பண்புடைமையும் என்று சொல்லுவதுதான் இந்த குறள். நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி. அதாவது ஒரு ஒரு திரைப்படத்துல என்.எஸ். கிருஷ்ணன் வந்து பலவிதமா பாடி காட்டுவார், எப்படியெல்லாம் இந்த நகை இருக்கிறது என்பதை. நமட்டு சிரிப்பு எப்படி இருக்கும், ஏளனமாக ஒருவரை பார்த்து சிரிப்பது எப்படி இருக்கும். இது தொல்காப்பியரும் சொல்லுகிறார், அளவே சிரித்தல் அது புன் சிரிப்பு. முருவழித்து நகுதல் அப்படின்னு பேரு, முருவழித்து நகுதல் புன்சிரிப்பு. அப்புறம் அளவே சிரித்தல், அப்புறம் பெருக சிரித்தல், இப்படிலாம் சொல்றாரு. இப்ப இது அப்படியே அந்த திரைப்பட பாட்டுல அவர் வந்து பல்வேறு விதமாக எப்படியெல்லாம் கேலியும் கிண்டலும் செய்து நகைக்கிறார்கள் என்பதையெல்லாம் அந்த பாடலிலே வைத்து காட்டுவார். அது மாதிரி செய்யக்கூடாது என்பதை சொல்வதுதான் பாடறிவார் மாட்டு பண்புல என்று அப்படி மாட்டி போடணும். பாடறிவார் மாட்டு பண்புல இகழ்ச்சி உள்ளும், யார் இகழ்ச்சி உள்ளும், இகழ்ச்சி பகையுள்ளும். இப்படி பண்ணுகிற போது அந்த பகைவர்களிடத்திலும் கூட அன்பு காட்ட வேண்டும், இரக்கம் செலுத்த வேண்டும். அதுதான் பண்புடைமை. பாடறிவார் மாட்டு பண்புல என்பதை இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். விளையாட்டாக கூட பிறரை இகழ்ந்து பேசக்கூடாது என்பது இந்த குறள் மூலமாக தெரிகிறது. ஒரு சின்ன கதை, ஒரே நிமிடத்துல. பாண்டி நாட்டில் மாறன்குடி என்று ஒரு ஊர், அதுல காவட்டனார் என்று ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து புறநானூற்றிலே எழுதின பாடல் இது, புறநானூற்றில் எழுதப்பட்ட காவட்டனாருடைய பாடல். அவர் சிறந்த புலமையாளர், நற்குண உள்ளவர். ஒரு குறுநில மன்னன் அந்துவன் கீரன், இவர் நக்கீரன் இல்லை, அந்துவன் கீரன் என்று ஒரு குறுநில மன்னன். இப்புலவர் தன்னை வந்து நட்பு செய்து கொள்ளவில்லை. இந்த காவட்டனார் அவருடைய புகழ் எல்லா பக்கம் இருந்திருக்கு அவர் வாழ்ந்த காலத்துல. அதனால அவர் செய்யவில்லை என்று அவரிடம் குறைபட்டு கொண்டான், இகழ்ந்தான். அதாவது தரக்குறைவாக நடத்தினான் என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். அப்படி பண்ணலாம். அப்ப அவரு இவனுக்கு ஒரு பாடல் எழுதி அனுப்புனார். நீ இது மாதிரிலாம் சொல்றேன்னு சொல்லாம பிறவி பயனாகிய புகழை பேணி கொள்க, அட்வைஸ். இவ்வண்ணம் கொண்டால் என்றும் புகழுடம்போடு நின்று, அது பெரிய பாடல், அதெல்லாம் முழுசும் சொல்லல, ஒரு நிமிடத்தில் சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டேன். அவ்வண்ணம் கொண்டால் என்றும் புகழுடம்போடு நின்று விளங்குவாய் என உறுதி பொருளை அவனுக்கு உணர்த்தினார் இந்த காவட்டனார். அதன் பிறகு அதை படித்து படித்து பார்த்தான். நாம் இவ்வளவு பகை கொண்டு இகழ்ந்து பேசியும் இவர் நம் மீது நமக்கு நன்மை செய்கிற விதத்திலே மிக அழகான ஒரு பாடலை எழுதி அதுல பொருள் பொதிந்த கருத்துக்களை எல்லாம் வைத்து அனுப்பியிருக்கிறார். நான் உய்வு பெறுவதற்கு எதெல்லாம் வழி என்பதை இந்த பாடலில் சொல்லி இருக்கிறார் என்று இவன் உடனடியாக கிளம்பி அவரை சென்று பார்த்தான் என்பது அந்த வரலாறு. இதுதான் பண்புல பாடறிவார் மாட்டு. அதாவது நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. இகழ்ச்சி பகையுள்ளும் பாடறிவார் மாட்டு பண்புல. அதாவது இவரை இகழ்ந்து பேசியும் கூட இவர் அவனுக்கு நன்மை செய்தார், இதுதான் பண்பு என்பதை திருவள்ளுவர் இந்த 5வது குறளிலே சொல்லுகிறார்.